கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்கள் அனைவருக்கும் இந்த குருத்தோலை தினமாகின்ற நாளில் அன்பின் தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் கூறிக்கொள்கிறேன். நம்முடைய கிறிஸ்தவத்தில் பல பண்டிகைகள் சிறப்பாக இருந்தாலும் இந்த குருத்தோலை பவனி என்பது பண்டிகை என்பது மிக சிறப்பான ஒன்று. ஏனென்றால் அன்றைக்கு ஆலயத்துக்கு வராதவங்க கூட அந்த பவனியில் வந்து கலந்து கொள்வாங்க. ரோட்டில் போகிறவங்க வரவங்க கூட திடீர்னு நம்மோடு சேர்ந்து இணைந்து அந்த பவனியில் கலந்து கொள்கின்ற சூழலாம் நம்ம பார்க்கலாம். அதனால் இந்த குருத்தோலை பவனி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகின்ற போது, எருசலேமை நோக்கிய பயணத்தில் அவர் வருகின்ற போது அவரை ஒரு ராஜாவாக மக்கள் கருதி தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி அவரை புகழ்ந்து துதித்து எல்லா நற்செய்திகளிலும் பார்க்கிறோம். மத்திய 21 நற்செய்தி நூல் 21 அதிகாரத்தில் திரளான ஜனங்கள் 21 அதிகாரம் 8-9 வசனங்கள்ல வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளையை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி இயேசுவை வாழ்த்தி வரவேற்றதை நாம் பார்க்கிறோம். சங்கீதத்திலே நாம் பார்க்கின்ற போது சங்கீதம் 118 சங்கீதத்திலே கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கும். இந்த இடத்துல பயன்படுத்துகின்ற கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே விடுவியும் என்கின்ற ஒரு வார்த்தையும் இங்கு மக்கள் சொல்லுகின்ற வார்த்தையும் ஒன்றாக நாம் பார்க்க முடியும். மக்கள் மத்தியிலே ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி எப்படியாவது ரோமர்களுக்கு எதிராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று கூட அவர்கள் நினைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஆண்டவர் அந்த மக்களுக்கு ஒரு விடிவெள்ளியாக, அந்த மக்களுக்கு ஒரு விடுதலையாளராக இயேசு கிறிஸ்து வருகிறார். எனவே இந்த நாளிலே தான் நாம் எப்போது இந்த பாடலை குறித்து சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கும் கூட ஒரு பாடலை நீங்க பார்த்தீங்கன்னா 118 கீர்த்தனை பாடல், ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கே உன்னதத்தில் ஓசன்னா. இந்த பாடலை பாடாத திருச்சபைகளும் கிறிஸ்தவர்களும் இருக்க மாட்டோம். அந்த அளவிற்கு இந்த பாடலை பாடிதான் பவனி போவோம். ஆலயத்தை சுத்ததா இருந்தாலும் சரி, தெருவிலே போவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஆலயத்தில் பவனி வருகின்ற போது இந்த பாடல் தான் பாடுவோம். இந்த பாடலை குறித்ததான ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கின்ற போது இந்த பாடலுடைய கீழே பார்த்தீங்கன்னா யோவான் பால்மர் என்று போடப்பட்டிருக்கிறது. 1812 1883 என்று கீர்த்தனை புத்தகத்தில் போடப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து அதிகமான செய்திகள் இல்லாவிட்டாலும் கூட யோவான் பால்மர் அவர்கள் இந்த பாடலை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாமும் கூட ஒரு 2 கவிகளை இந்த பாடலிருந்து பாடலாமா? ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பால பாடினார், முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பால பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் தூதி பாடுவோம், அன்று போல இன்று நாமும் அன்பாய் தூதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. சின்னமரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார், சின்னமரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் என் அகத்தில் அவர் வந்து அரசாளுவார், இன்னும் என் அகத்தில் அவர் வந்து அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
இந்த நாளில் கூட இந்த பாடலை பாடுகின்ற போது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை. இந்த பாடலை எழுதும்போது அவர் யோவான் பால்மர் எப்படி எழுதியிருப்பார் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் பல மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணிலாம் இந்த பாடலை பாடிட்டு இருக்கிறாங்க. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எருசலேமுக்கு போறதை நாம் நினைவு கூறுகிறோம். இதை குறித்து ஒரு மூணு காரியங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் எருசலேம் தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற போது 3 காரியங்கள். ஒன்று, ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராஃபசி, அது தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். 2வது, சிம்பல் ஆஃப் ஹியூமிலிட்டி, அது தாழ்மையினுடைய அடையாளம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு தாழ்மையாக வந்தார். அவர் இருக்கின்ற வரையிலே தாழ்மையாகவே அவர் வாழ்ந்து சென்றிருக்கிறார். 3வது, எ கிங் ஆஃப் பீஸ், சமாதானத்தினுடைய காரணராக, அவர் சமாதானத்தின் அரசராக இந்த உலகத்தில் இருக்கின்றார். எ ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராஃபசி என்று சொல்லுகின்ற போது சகரியா புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 9வது வசனம், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. 9:9 சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனம், சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவன் நீதியுள்ளவரும் இரட்சிக்கரோரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகி மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் ஆண்டவர் ஒரு கழுதையின் மேலே அவர் வர வேண்டும். எனவே இயேசு தீர்க்க தரிசனை நிறைவேற்றுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். 2வது, சிம்பல் ஆஃப் ஹியூமிலிட்டி என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு தாழ்மையின் சின்னமாக இந்த உலகத்திலே இருக்கிறார். எனவேதான் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் எல்லாரும் நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று உண்டு. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு சென்ற போது அவர் கழுதையின் மேலே சென்றார் இல்லவா? இந்த கழுதையின் மேலே சென்றவுடனே இந்த கழுதைக்கு ரொம்ப சந்தோஷமா, ஏனென்றால் அதுவரைக்கும் கிடைக்காத ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த கழுதையின் மேலே இருக்கின்ற போது அந்த மதிப்பு மரியாதை எல்லாம் இந்த கழுதைக்கு கிடைத்ததாம். அந்த கழுதை என்ன செய்கிறதா, தன்னுடைய ஃபெல்லோஷிப்க்கு போனிச்சான், தன்னுடைய கூட்டத்துக்கு போய் என்ன சொல்லுதுன்னா, அங்கே போய் நீங்க எல்லாரும் எனக்கு எருசலேம்ல எவ்வளவு மரியாதை இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கணும்னா நாளைக்கு என் கூட வாங்க, ஏன்னா நான் எருசலேமுக்கு போகும்போது எனக்கே தெரியல இவ்வளவு மரியாதை எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த கழுதை என்ன பண்ணிச்சான், அவள் கூட்டிட்டு போனிச்சான், எல்லா கழுதையும் கூட்டிட்டு போனிச்சான். ஆனா அந்த எருசலேம் பவுனிக்கு நேராக, எருசலேமுக்கு நேராக போகும்போது இந்த கழுதை கூட்டிட்டு போன போது அங்க என்ன நடந்ததுன்னா, எல்லா கழுதைகளையும் அடிச்சு துரத்துனாங்களாம். எல்லா கழுதையும் அடிச்சு துரத்துனாங்களாம். அப்பதான் இந்த கழுதைக்கு தெரிஞ்சிச்சான், மதிப்பு மரியாதை எல்லாம் நமக்கு இல்ல, நம்ம மேல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார்ல அவருக்கு தான் அந்த மதிப்பு மரியாதை எல்லாம், அதனாலதான் நமக்கும் கிடைச்சிச்சு அப்படின்னு நினைச்சிச்சான். அதனாலதான் சண்டே ஸ்கூல்ல அக்காமார் சொல்லி கொடுப்பாங்க, வித் ஜீசஸ் ஐ எம் ஹீரோ, வித்தவுட் ஜீசஸ் ஐ எம் ஜீரோ என்று சொல்வார்கள். இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில இருந்தால் நான் எப்போதும் ஒரு ராஜாவை போலதான், ராஜா வீட்டு கன்றுக்குட்டி என்று சொல்லுவாங்கல்ல, அது போலதான் நானும் இருப்பேன். எனவே ஆண்டவர் தாழ்மையாக இந்த உலகத்திலே அவர் வருகின்றார். ஒருவேளை அவர் நினைச்சிருக்கலாம் ஒரு பெரிய குதிரையில அவர் வந்திருக்கலாம், ஏன்னா ராஜா குதிரையில் தான் வருவார். ஆனா இந்த ராஜா தாழ்மையாக இந்த உலகத்திற்கு வருகின்றவராக இருக்கிறார். 3வது, எ கிங் ஆஃப் பீஸ். எசாயா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 6வது வசனத்துல, அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லுகிறது. எனவேதான் அவர் சமாதான பிரபுவாக, டாங்கி பாத்தீங்கன்னா கழுதை ஒரு சமாதானத்தினுடைய அடையாளமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகின்றார். த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராபசி, த சிம்பல் ஆஃப் ஹியூமிலிட்டி, தாழ்மையின் அடையாளமாக, எ கிங் ஆஃப் பீஸ், சமாதானத்தினுடைய காரணராக, சமாதான ஒரு இளவரசராக அவர் இந்த உலகத்திற்கு வருகின்றார். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாமும் இப்படிப்பட்ட ஒரு இயேசுவினிடத்தினுடைய பண்புகளை பெற்றுக்கொண்டவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த குருத்தோலை தினத்தில் நீங்கள் சந்தோஷமாக இந்த குருத்தோலை கலந்து கொண்டு ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கிராமங்கள் கூட மாலை நேரங்களில் கூட நடக்கும். அதனால் நீங்கள் எல்லாரும் கலந்துங்க, ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். God bless you.